பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். மொழியும் படிக்கிறாங்க. அதுல கிட்டத்தட்ட 30 லட்சம் குழந்தைங்க மெட்ரிகுலேஷன் பள்ளியில படிக்கிறாங்க. அதனாலதான் ஒரு விவரமா ஹையர் செகண்டரி மேல போறார். 11வது 12வது. நாங்கள் முதல்ல இருந்து 3 மொழி பேசக்கூடிய குழந்தைகள் 30 லட்சம் எப்படி சொல்றோம்னா, சரி பாதியாக சிபிஎஸ்இல சராசரியாக 16 லட்சம் பேர் படிக்கிறாங்க. அதுக்கு மேல நம்முடைய மெட்ரிகுலேஷன்ல நமக்கு தெரியும், தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு மெட்ரிகுலேஷன்ல 2வது மொழி தமிழ்ங்கிறது கம்பல்சரியே கிடையாது. அவங்க ஹிந்தி படிக்கிறாங்க, எத்தனையோ இடத்துல மாற்று மொழிகள் படிக்கிறாங்க. அதுல சராசரியாக 14 லட்சம் பேர் வர்றாங்க. சோ அவங்க எல்லாம் 11வது 12வது 2 மொழி தான் படிக்கிறாங்க, 3 மொழி படிக்கிறது இல்ல. ஆனால் இவங்க 11th 12th மட்டும் 3 மொழிக்கு இல்லாம 2 மொழிக்கு போய் டேட்டாவை முன்வைக்கிறாங்க. 3 மொழிங்கிறது மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கறாங்க. 30 லட்சம் குழந்தைகள் மெட்ரிகுலேஷன்ல இருக்கிறாங்க. 4479 மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் இருக்கு. அந்த பள்ளிகள்ல சராசரியாக 14.5 லட்சம் 14.5 lakh people தமிழ் இல்லாம இன்னொரு மொழியை விருப்பப்பட்டு படிக்கிறாங்க. இதுதான் முதல்ல இருந்து நாங்கள் சொல்லக்கூடிய கூற்று. ஆனால் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வெளிப்படைத்தன்மையோடு நேர்மையாக பத்திரிகை நண்பர்கள்ட்ட செய்தி சொல்றாங்கன்னா, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல 8ஆம் கிளாஸ் வரைக்கும் எத்தனை மெட்ரிகுலேஷன் பள்ளியில 3 மொழி இருக்கு, 8ஆம் கிளாஸ் வரைக்கும் எத்தனை மெட்ரிகுலேஷன் பள்ளியில 2வது மொழி தமிழ் இல்லாம குழந்தைகள் படிக்கிறாங்க அதே ஸ்டேட் போர்டுல. அதையும் சொல்லும் பொழுது நாங்கள் சொல்லக்கூடிய கணக்கு 30 லட்சத்தை தாண்டி தமிழக அரசுடைய கணக்கு இருக்கும். இதே தமிழக அரசு ஆரம்பத்தில் முதலாக இதை பற்றி நாம் பேசும் பொழுது வெறும் 2% குழந்தைகள் தான், 2 லட்சம் பேர் தான் படிக்கிறாங்க, வெறும் 2 லட்சம் பேர் தான் தமிழ்நாட்டில் மும்மொழி படிக்கிறாங்கன்னு சொன்ன தமிழக அரசு அவங்க ஃபேக்ட் செக் இன்னைக்கு 15 லட்சம் வரைக்கும் வந்திருக்கிறாங்க. தொடர் கேள்விகள் பத்திரிகை நண்பர்கள் கேட்டுக்கிட்டே இருங்க. மே மாசம் முடிகிறதுக்குள்ள 30 லட்சத்துக்கு வந்துருவாங்க. இது முதலுங்கண்ணா. 2வது, தமிழகத்தை பொறுத்தவரை எப்படி டெல்லியில ஒரு பெரிய லிக்கர் ஸ்கேம், சத்தீஸ்கர்ல லிக்கர் ஸ்கேம், இதெல்லாம் அந்தந்த மாநில அரசை ஆட்டி மாநில அரசு பதவியிலிருந்து வெளியே செல்வதற்கு காரணமாக இருந்ததோ, இன்னைக்கு சென்னை லிக்கர் ஸ்கேம் இப்பதான் ஆரம்பமாயிருக்கு. அது ஈடியினுடைய ரைடு நடந்து முடிந்திருக்கிறது. இன்னும் ஈடி அதிகாரப்பூர்வமாக தகவல் சொல்லவில்லை என்றாலும் கூட அரசல் புரசலாக பத்திரிகையில் எழுதுறீங்க. இன்றொரு பத்திரிகை இது 30,000 கோடி ரூபாய் ஸ்கேம் எழுதுறாங்க. இன்னைக்கு ஒரு தமிழகத்தினுடைய ஒரு பத்திரிகை 30,000 கோடி ரூபாய். எங்களை பொறுத்தவரை இதில் 1000 கோடி ரூபாய் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டுமே இதிலிருந்து கருப்பு பணத்தை டைவர்ட் பண்ணிருக்கிறாங்க. இந்த லிக்கர் ஸ்கேமை பொறுத்த வரைக்கும் 1000 கோடி ரூபாய்க்கு குறைந்தபட்சம் திராவிட முன்னேற்ற கழக அரசு அவங்களுடைய தப்பான கொள்முதல் கொள்கையில ஒரு தவறான ஒரு அமைச்சர் அந்த பதவியில் இருக்கிறனால திமுக கட்சி செலவுக்கு வரக்கூடிய பணம் எல்லாமே தமிழ்நாட்டில் இன்னைக்கு லிக்கரை வச்சுதான் நடக்குது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதுபானை ஆலைகள் டாஸ்மார்க் அங்கிருந்து கொள்முதல் பண்றதுல இவங்க பண்ணக்கூடிய குளறுபடி, ஃபர்ஸ்ட் ஹேண்ட் சேல்ஸ், செகண்ட் ஹேண்ட் சேல்ஸ், நேரடியாக டாஸ்மாக் மூலமாக தனியாக எடுக்கக்கூடியது. அதுக்கு எந்த விதமான வரி கிடையாது. அதுல வரக்கூடிய பணம் அதுதான் திமுகவினுடைய தேர்தல் 2024 தேர்தல் செலவு. 2026க்கு திராவிட முன்னேற்ற கழகம் எல்லா தொகுதியிலும் பதுக்க ஆரம்பித்திருக்கக்கூடிய பணம். இந்த இரண்டும் தமிழ்நாட்டில் வெறும் மதுபான ஆலைகள் லிக்கரை வச்சு மட்டும் திராவிட முன்னேற்ற கழக கட்சி இன்னைக்கு அவங்க ஆட்சியை பயன்படுத்தி மக்களை ஏமாற்றி மறுபடியும் நாங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு இந்த பணத்தை பயன்படுத்துறாங்க. குறைந்தபட்சம் 1000 கோடி ரூபாய் கட்சிக்கு போயிருக்கு. தமிழ்நாட்டில் மெட்ரிகுலேஷன் பள்ளிகளிலும் 3வது மொழி கற்பிக்கப்படுவதாக அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷின் கருத்திற்கு அவர் இந்த பதிலை தெரிவித்திருக்கிறார். விவரங்களை பின்னர் பார்க்கலாம்.